திரு சுப்ரத்தினம், நான் உங்களிடமிருந்தே தொடங்குகிறேன். ஓ பன்னீர்செல்வத்தை தொடர்ந்து தற்போது டிடிவி தினகரனும் கூட்டணியை விட்டு வெளியேறி இருக்கிறார். இதனுடைய பின்னணி என்ன? பின்னணி என்பது கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் பின்னணி. இன்றைக்கு அருமையண்ணன் இபிஎஸ் அவர்கள் எங்களை எல்லாம் வெளியேற்றிய பிறகு அவர் சொன்னது, நான் மெகா கூட்டணி அமைக்கப் போகிறேன் என்று ஒற்றை தலைமை ஏற்ற பிறகு சொன்னார். ஆனால் என்ன நடந்திருக்கிறது? தமிழில் ஒரு பழமொழி சொல்வார்கள், கழுதை தேய்ந்து கட்டரும்பானது என்பது என்று. அதே போல யாரெல்லாம் அவருடைய கூட்டணியில் இருந்தார்களோ அத்தனை பேரும் இன்றைக்கு வெளியேறக்கூடிய ஒரு சூழல் தான் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. அதற்கு சமீபத்திய உதாரணம் தேமுதிக திரு விஜயகாந்த் அவர்களுடைய துணைவியார் கடந்த வாரம் சொன்ன செய்தி, அவர் என்னை முதுகில் குத்திவிட்டார், எனவே நாங்கள் நம்ப வைத்து ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்று ஒரு வெளிப்படையான ஒரு அந்த செய்திக்கு அவர் மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாரு. நான் அப்படி சொல்லல அப்படின்னு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு சொல்லி ஆஃப்டர் தாட்டுங்க பாலா சார். அன்றைக்கு சொல்லி 3 நாளைக்கு பிறகு மறுப்பு தெரிவிப்பாங்க. பேச்சுவார்த்தை டன், அவங்களும் இப்படி போயிட்டாங்களே என்ற ஒரு சூழலில் சமாதானத்திற்கான பேக்டோர் நெகோசியேஷன்ஸ் வேர் கோயிங் ஆன். அத மலுப்பலா பதில் சொல்லியிருக்காங்க. ஆனா கூட்டணி பத்தி என்ன சொல்லியிருக்காங்க? புத்தாண்டில் ஜனவரி மாதம் நாங்கள் கூட இருக்கிற மாநாட்டில் தான் அறிவிப்போம் என்று சொல்லிவிட்டார்கள். எனவே இந்த திரு யூபிஎஸ் அவர்கள் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறிய பிறகும் அந்த கூட்டணியில் அந்த ஓபிஎஸ் அவர்களும் தினகரன் அவர்களும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் அந்த கூட்டணி தொடர்ந்தார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியும் தொடர்ந்தது. அன்றைக்கு ஒன்றுபட்ட பாட்டாளி மக்கள் கட்சியாக. ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமையாக இருக்கிறது? அந்த அணி இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி என்று வைத்துக் கொள்ளலாம். அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த நாங்கள் ஏற்கனவே நீக்கப்பட்டு விட்டோம், இபிஎஸ் பார்வையில் நாங்கள் வெளியேறி விட்டோம் என்று கூட வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் தொடர்ந்து அந்த டிடிவி தினகரன் நான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் நீடிக்கிறேன், எனக்கு பிறகுதான் எடப்பாடி பழனிசாமி அந்த அணிக்கு வந்தார் என்று சொல்லி வந்த அவர் இன்றைக்கு இப்படி அதிரடியாக ஒரு முடிவு எடுக்கக்கூடிய சூழலுக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார் என்றால் அதற்கு பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு கூட ஒரு செய்தியை நான் பார்த்தேன். அதுல என்ன சொல்றாங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியுடைய ஒட்டுமொத்த, அதாவது the ultimate aim of BJP is that ADMK has to be removed from the political scenario of Tamil Nadu. அதிமுக என்ற ஒரு இயக்கம் தமிழ்நாட்டு களத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும், அதற்காக என்ன வேலையை செய்யலாம் என்று எண்ணி திட்டமிட்டு அவர்கள் செய்கிறார்கள். அடுத்த சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் பிரதான எதிர்கட்சி ஆளுங்கட்சி நிச்சயமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் கட்சிகள் தேசிய ஜனநாயக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் தமிழ்நாட்டில் அமைந்திருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியில் வலுவான அமைப்புகளான அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், திரு தினகரன் அவர்கள், திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், இன்றைக்கு உடைந்து போன பாட்டாளி மக்கள் கட்சி, இப்படி அனைத்து வெளியேற்றிய பிறகு இன்றைக்கு எஞ்சி இருப்பது பாரதிய ஜனதா கட்சியும் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கட்சியும் மட்டும்தான். எனவே இந்த சூழலில், இன்றைய சூழலை கணக்கை வைத்து பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழகம் which is going to be case for DMK to stage a comeback, திராவிட முன்னேற்ற கழகம் எளிதாக ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் உருவாயிருக்கிறது. அதை பற்றி பாரதிய ஜனதா கட்சி கவலை இல்லை. ஆனால் எதிர்கட்சியாக தாங்கள் வந்துவிட வேண்டும், அதற்கு என்ன வழி என்பதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி தெளிவாக சிந்தித்து இன்றைக்கு பலவீனப்பட்ட அதிமுகவை, அதற்கு தினகரன் என்ன சொல்றாரு, நாங்கள் நம்பி இருந்தோம், சரி செய்வார்கள் என்று எதிர்பார்த்தோம், ஆனால் சரி செய்ய வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அதற்கான எந்த முன்னெடுப்பும் எடுக்காத நிலையில் பார்க்கிற பொழுது நிச்சயமாக அவருக்கு ஏதோ ஒரு திட்டம் ஒரு மனதில் இருக்கிறது. எனவே இந்த நேரத்தில் நாங்கள் வெளியேறி ஒரு கேள்வி அதை நான் சந்தேகமாகவும் முன்வைக்கிறேன். திரு சுப்ரத்தினம், இங்க திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கோ அல்லது டிடிவி தினகரன் அவர்களுக்கோ இங்க ஒட்டுமொத்தமா நீங்க அதிமுக அம்மாவின் தொண்டர்கள் ஓரணியில திரளணுங்கிற உங்களுடைய கோரிக்கை ஒரே கோரிக்கை, அது ஓ பன்னீர்செல்வம், தினகரன், சசிகலா உள்ளிட்ட மூவரினுடைய கோரிக்கை. அதை தாண்டி இங்க அதிமுக என்கிற கட்சி, திரு எடப்பாடி பழனிசாமி தான் அக்கட்சியின் பொதுச் செயலாளர், இரட்டை இலை சின்னம் அவரிடம்தான் இருக்கிறது. அந்த அடிப்படையில் பாஜக அவரைத்தான் அங்கீகரித்திருக்கிறது, தமிழ்நாட்டின் கூட்டணிக்கு தலைமை அவர்தான் அப்படிங்கிறத உறுதி செய்திருக்கிறது. இப்ப நீங்க எதிர்பார்க்கிற அல்லது நீங்க முன்வைக்கிற கோரிக்கைகளுக்கு பாஜக செவி சாய்க்கணும் அப்படின்னு என்ன தேவை இருக்கு?
நான் என்ன சொல்றேன்னா சார், பாரதிய ஜனதா கட்சியானது உண்மையிலேயே தமிழ்நாட்டில் திரு இபிஎஸ் அவர்கள் தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய அந்த என்டிஏ என்கக்கூடிய அமைப்பு வெல்ல வேண்டும் என்றால் பிரிந்து கிடக்கக்கூடிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், திரு டிடிவி தினகரன் அவர்கள், இன்னும் இருக்கக்கூடிய திருமதி சசிகலா அவர்கள், இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்த்தால்தான் only when we bring our traditional vote into the kitty of ADMK, LDA bloc, இந்த பிரிந்து கிடக்கக்கூடிய சக்திகள் எல்லாம் ஒன்று சேர்த்தால்தான் வெல்ல முடியும் என்பதுதான் யதார்த்தமான கால நிலவரம். எப்படி திரு தினகரன் அவர்கள் 2021 சட்டமன்ற தேர்தலில் திரு தினகரன் அவர்களை திரு இபிஎஸ் அவர்கள் அன்றைக்கு ஓபிஎஸ் அண்ணன் அவர்கள் சொன்னதை கேட்டு அறிவுரை கேட்டு செயல்பட்டு இருந்தால் திரு டிடிவி தினகரனால் 45 தொகுதிகளில் அதிமுக தோல்வி அடைய வேண்டிய சூழல் உருவானது. அன்றைக்கு அவரை கூட்டணியில் என்டிஏ கூட்டணி அன்றைக்கு அமைந்த கூட்டணியில் சேர்த்திருந்தால் சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக நெக் டு நெக் என்ற நிலையில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அதிமுகவிற்கும் கூட்டு ஆட்சி அமைப்பதிலே ஒரு பிரச்சனை உருவாகி இருக்கும். அதற்கு பிறகு ஒரு நிமிஷம் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வெளியேறிய பிறகு அந்த என்டிஏ கூட்டணி திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டணி என்னானது? 40 தொகுதியில் தோல்வி அடைந்தது மட்டுமல்ல, 7 தொகுதிகளில் கட்டுத்தொகையை இழந்து 13 தொகுதியில் நாடாளுமன்ற தொகுதிகளில் பிஜேபிக்கு அடுத்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்ட நிலைகள். சட்டமன்ற தேர்தல் வாரியாக பார்த்தால் 224 தொகுதிகளில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுக தோல்வியை சென்றிருக்கிறது. எனவே இதை எல்லாம் அவர்கள் ஆராய்ந்து, எனவே டிடிவி தினகரன் இல்லாத நேரத்தில் சட்டமன்ற தேர்தலில் தோற்றம், இவர்கள் திரு தினகரன் அவர்களும் திரு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இல்லாத நேரத்தில் இபிஎஸ் தலைமையிலான கட்சி 224 சட்டமன்ற தொகுதியில் தோல்வி அடைந்தது. இந்த நிலையில் இன்றைக்கு இவர்கள் எல்லாம் விலைக்கு வைத்து விட்டு நம்ம தேர்தலை சந்தித்தால் இதனால் என்ன பயன் இருக்க போகிறது அவர்கள் சிந்திக்க வேண்டுமா வேணாமா? ஒன்றே ஒரு நிமிஷம். அதையும் மீறி இன்றைக்கு அருமை என்ன செங்கோட்டையன் அவர்கள் நாளைய தினம் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். அவர் மிக தெளிவான ஒரு ஒன்றுபட்டால் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற காலத்தில் அவர் கோரிக்கை வைக்க இருக்கிறார். யாரு போதைக்கு யார் மணி கட்டுவது என்பது நாளைக்கு பேசிட்டோம். அவர் என்ன பேசுறாருங்கிறத பேசிய பிறகு விவாதிப்போம். முன்னாடி எவ்வளவு பேர் யூபிஎஸ்சி இருந்து வெளியேறி அந்த கோரிக்கைக்கு வழி சேர்க்க இருக்கிறார் என்பதை நாம் நாளைக்கு பொறுத்திருந்து அவர் பேசின பிறப்பு முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிற திரு சுப்ரத்னம் பேசலாம். திரு பிரியன், இங்க ஓ பன்னீர்செல்வத்தை தொடர்ந்து டிடிவி தினகரனும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறாரு. துரோகம் தலைவிரித்து ஆடுகிறது அப்படின்னு சொல்றாரு. அதை யாரை அல்லது எதை மனதில் வைத்து அப்படி சொல்றாரு? இபிஎஸ் மனசை வச்சு தான் சொல்றாரு. அவர் தான் துரோகி. எடப்பாடி என்ன சொன்னாலும் கேட்குற லெவலில் பாஜக இருக்காங்க. பாஜக 2 விதமான ஒரு ஸ்ட்ராட்டஜியில் ஒர்க் பண்ணுறாங்க.